பெங்களூருவில் இருந்து நாகர்கோவிலுக்கு ஆம்னி பஸ் இன்று அதிகாலை 5 மணிக்கு சென்று கொண்டிருந்தது. கரூர் அருகே உள்ள செம்மடை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது பஸ்ஸை டிரைவர் வேகமாக ஓட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் முன்னால் சென்ற டிராக்டர் மீது ஆம்னி பஸ் மோதியது. இதில் டிராக்டர் தலைக்குப்புற கவிழ்ந்தது. டிராக்டரில் மோதிய வேகத்தில் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய ஆம்னி பஸ் சென்டர் மீடியனில் ஏறி மறுபுறம் எதிர்த்திசையில் வந்து கொண்டிருந்த சுற்றுலா வேன் மீது நேருக்கு நேர் மோதியது. 2 வாகனங்களும் அதிவேகத்தில் வந்து மோதிய காரணத்தால் வேன் முற்றிலும் உருகுலைந்து போனது. ஆம்னி பஸ்ஸின் முன்புறம் நொறுங்கியது. பயங்கர சத்தம் கேட்டதும் அப்பகுதி மக்கள் ஓடி வந்தனர். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசாருடன் சேர்ந்து காயமடைந்தவர்களை மீட்டனர். இந்த விபத்தில் வேன் டிரைவர், 2 சிறுவர்கள், இன்னொரு ஆண் ஆகியோர் இறந்தனர். பஸ் மற்றும் வேனில் இருந்த 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். அவர்களை போலீசார் மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சுற்றுலா வாகனத்தில் 20 பேர் இருந்தனர். அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அவர்கள் ஏற்காடுக்கு சுற்றுலா செல்லும் போது இந்த சோக சம்பவம் நடந்துள்ளது. டிராக்டரில் டிரைவர் மட்டும் இருந்தார். அவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். அதிகாலை நேரம் என்பதால் முன்னால் சென்ற டிராக்டர் ஆம்னி பஸ் டிரைவருக்கு சரிவர தெரியவில்லை என கூறப்படுகிறது. அதனால் வேகமாக சென்று மோதியுள்ளார் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆம்னி பஸ்ஸின் முன்பகுதி நொறுங்கி உள்ளது. அதன் டிரைவரும் படுகாயமடைந்துள்ளார். அவரிடம் விசாரணை நடத்திய பிறகே விபத்துக்கான காரணம் தெரியவரும் என போலீசார் கூறினர்.